கடவுள் அருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். இன்றைக்கி நம்ம இந்த விசுவாவசு வருஷத்தில் நடைபெற இருக்கின்ற குரு பயிற்சி பற்றி பார்க்க போகிறோம். அதாவது 14/5/2025 அன்று இரவு 11:24 குருவானவர் மிருகசீரிஷம் 2வது பாதம், அதாவது ரிஷப ராசியிலேருந்து மிதுன ராசிக்கு மிருகசீரிஷம் 3வது பாதத்திற்கு பயிற்சியாகிறார். இந்த பயிற்சி எப்படிப்பட்ட பலன்களை 12 ராசிக்கும் தரும் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழ்படி பார்த்திங்கன்னா சித்திரை 31ஆம் தேதி இந்த குரு பயிற்சியானது நடக்கிறது. பொதுவாக குரு பயிற்சினால எல்லாரும் சந்தோஷமாக எதிர்பார்க்கின்ற ஒரு சூழ்நிலை தான். உதாரணமாக சொல்லணுன்னா, அந்த குரு பயிற்சியானது எந்த இடத்துக்கு போனாலுமே நன்மைகளை தரும். நன்மைகள் எந்த அளவுக்கு தரப்போகிறார், கொஞ்சமாக தருவாரா, நிறைய தரப்போகிறாரா அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் இருக்குமே தவிர குருவினால் கெடுபலன்கள் அதிகமாக இருக்காது. அதனால தான் எல்லாருமே குரு பயிற்சியை ரொம்ப ரொம்ப ஆவலாக எதிர்பார்க்கிற ஒரு சூழ்நிலை இருக்குது. அதாவது குருவானவர் அழகு ஆடம்பரம் நிறைந்த சுக்கிரன் வீட்டிலேருந்து கல்வி நாயகன் புதன் வீட்டுக்கு போக போகிறார். அதனால் பெண்களை விட்டுவிட்டு மாணவர்களிடம் செல்ல போகிறார் குரு பகவான். இந்த வருஷம் ஃபுல்லாகவே மிக அற்புதமான கல்வி சம்பந்தப்பட்ட முன்னேற்றங்கள், மாற்றங்கள், இன்னும் சொல்லப்போனால் அதில் ஏதாவது ரெவல்யூஷன், புரட்சிகள் கூட ஏற்படக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது. அந்த பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, குரு பகவானோட காரகம் குழந்தை சம்பந்தப்பட்டது, மகிழ்ச்சி சம்பந்தப்பட்டது, வாக்கு சம்பந்தப்பட்டது, குடும்பம் சம்பந்தப்பட்டது, வீடு, செல்வம், இப்படி எந்த விஷயங்கள் மனிதனுக்கு சந்தோஷத்தை தருகிறதோ அதெல்லாம் குருவோட காரகம்தான். குரு நல்லது செய்கின்ற போது நம்மால் மிக சந்தோஷமாக இருக்க முடியும். அதே நேரத்தில் குரு நமக்கு எதுவுமே செய்யாமல் இருக்கும்போது கொஞ்சம் நம்ம கஷ்டப்படுவது போல தோன்றும். ஆனால் குருவினால் அந்த கஷ்டம் அல்ல. குரு நமக்கு பல விதங்களில் நன்மைகளை செய்தாலும், இப்போ ரிஷபராசிலேருந்து மிதுன ராசிக்கு குரு வரார்னு சொன்னோம். ஆனால் அந்த மிதுன ராசி குருவை விட மிதுன ராசியிலிருந்து குருவின் பார்வை 5, 7, 9ஆம் பார்வைகள் எங்கே வேறுதோ, அதாவது மிதுன ராசியிலேருந்து துலாம் ராசி, அடுத்தது தனுசு ராசி, அதுக்கு அடுத்தது கும்பராசி, இந்த இடங்களில் வேறுறதுனால அந்தந்த ராசிகளுக்கு அந்த பலன், பார்வை பலன் மிக அற்புதமாக இருக்கும். அதுதான் குரு பயிற்சியோட மிகப்பெரிய சந்தோஷமான விஷயம். குரு இருக்கிற இடத்துக்கும் நன்மை செய்ய போகிறார், அதே நேரத்தில் பார்க்குற இடத்துக்கு பல மடங்கு அதிகமாக நன்மைகளை செய்வார். அதனால் குரு பயிற்சியை எல்லாரும் ஆவலாக எதிர்பார்த்துட்ருக்கீங்க. நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டோம். அன்பிற்கினிய கும்பராசி அன்பர்களே, குரு பயிற்சி பலன்கள், குரு பகவான் ரிஷப ராசியிலேருந்து மிதுன ராசிக்கு போகிறதுனால கும்பராசிக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாம். கும்பராசியை பொறுத்தவரை 5வது வீட்டில் குரு பகவான் சஞ்சாரம் செய்து பலன்களை தர இருக்கின்றார். பூர்வ புண்ணியஸ்தானம், நம்முடைய பாரம்பரியம் பற்றி சொல்லுகின்ற இடம், பரம்பரை பற்றி சொல்லுகின்ற இடம், குலதெய்வம் பற்றி சொல்லுகின்ற இடம், குறிப்பாக மனசு சம்பந்தமான, காதல் சம்பந்தமான விஷயங்களை சொல்லக்கூடிய இடம். இது சைக்காலஜி படிக்கின்ற மாணவர்களுக்கு மிக சிறப்பான காலகட்டமாக இருக்கும். அதே நேரத்தில் நம்முடைய குலதெய்வம் வேண்டுதல்கள் இருந்ததுன்னா அந்த வேண்டுதல்களை நிறைவேற்றினால் மிக அற்புதமான யோகங்களை பெறலாம். ஷேர் மார்க்கெட்டு சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு இந்த காலகட்டம் மிக உகந்ததாக இருக்கும். குறிப்பாக கும்பராசி அன்பர்கள் அந்த பங்குச்சந்தையில் ஏதாவது ஒரு விதத்தில் ஈடுபட்டிருந்தால் இப்போது அதிகமான லாபங்களை பார்க்கின்ற காலகட்டமாக இருக்கும்.
பொதுவாக எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் 5வது வீடு அப்படிங்கிறது குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள். 5வது வீட்டை குரு பகவான் பார்க்கறதுனாலையும், அதே நேரத்தில் கும்பராசிக்கு 5வது வீட்டில் குரு பகவான் சஞ்சாரம் செய்கிறதுனாலையும் குழந்தைகள் மூலமாக மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான செய்தியை பெறப்போகிறீர்கள், அல்லது குழந்தைகளுடைய மேன்மையான ஒரு விஷயத்தை, சாதனையை நீங்கள் இப்போது பார்க்க போகிறீர்கள். இந்த வருஷத்தில் குழந்தைகள் மூலமாக மிக அபரிமிதமான சந்தோஷத்தை பார்க்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும், அல்லது குழந்தைகளுடைய முன்னேற்றம், அல்லது குழந்தைகள் மூலமாக ஆதாயம் பெறுகின்ற ஒரு காலகட்டமாக இந்த வருடம் குரு பெயர்ச்சி பலன் உங்களுக்கு தரும். அதே நேரத்தில் கும்பராசியை பொறுத்தவரை ராசியிலே ராகு பகவான் சஞ்சாரம் செய்கிறார். 2வது வீடு என்று சொல்லப்படுகின்ற நேத்திரஸ்தானத்தில் சனி பகவான் சஞ்சாரம் செய்கிறார். கேது பகவான் கும்பராசியை பொறுத்தவரை 8வது வீட்டில் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார். மன்னிக்கவும், கும்பராசியை பொறுத்தவரை கேது பகவான் 7வது வீட்டில் சிம்மத்தில் அமர்ந்து சஞ்சாரம் செய்து பலன்களை தர இருக்கின்றார். இந்த பலன்கள்லாம் சுமாரான பலனாகத்தான் இருக்கும். ஏன்னா ராகு பகவான் எப்போ ஜென்ம ராசியிலே உட்கார்ந்து இருக்காரோ அப்போது கொஞ்சம் வேகமான செயல்பாடுகளை காட்டக்கூடியவராக இருப்பார். சற்று பேராசையாக இருக்கின்ற ஒரு எண்ணத்தை காட்டுவார். 10,000 ரூபா சம்பாதிக்கிறதுக்கு முன்னாடி 1 கோடி ரூபா சம்பாதிக்கா எப்படி இருக்கும் அப்படிங்கிற கற்பனையில் வாழ்கின்ற ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி விடுவார். எதிலும் பிரம்மாண்டத்தை காட்டுகின்ற ராகு பகவான் ஜென்ம ராசியிலே இருக்கிறதுனால சில குழப்பங்களையும் பிரச்சனைகளையும் அதீத கற்பனைகளையும் ஏற்படுத்தி விடுவார். கூடவே வார்த்தைகளை கொட்டுகின்ற, கொஞ்சம் நம்ம மற்றவர்களுடைய மனதை புண்படுத்துகின்ற வகையில் வார்த்தைகளை கொட்டுகின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம் ஜென்ம ராசியில் ராகு பகவான். 2வது வீட்டில் நேத்திரஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால கண்ணு சம்பந்தப்பட்ட ஏதாவது பிரச்சனை அல்லது கண்ணில் அறுவை சிகிச்சை செய்கின்ற ஒரு சூழ்நிலை ஏற்படும். கண்ணு சம்பந்தமான சிகிச்சை பெறுவதற்காக மருத்துவ செலவுகள் செய்கின்ற ஒரு காலகட்டமாக இருக்கும். 2வது வீடு தனஸ்தானம், குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானமும் கூட. குடும்பத்தில் சின்ன சின்ன உங்களுடைய எதிர்பார்ப்பு நடைபெறாத காரணத்தினால் சில குழப்பங்கள் ஏற்படலாம். உங்களுடைய பேச்சு அல்லது உங்களுடைய செயல்பாடு சற்று மெதுவாக இருக்கின்ற காரணத்தினால் எதையும் யோசித்து செய்கிற காரணம், இதெல்லாம் ஒரு விதமான குழப்பத்தை குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள் ஏற்படுத்தும். பணம் செலவழிப்பதில் மிக மிக யோசித்து கணக்கு பார்த்து செலவழிக்கின்ற ஒரு சூழ்நிலை தான் இருக்கும். அதே நேரத்தில் குரு பகவான் 5வது வீட்டில், கும்பராசிக்கு 5வது வீட்டில் குரு பகவான் சஞ்சாரம் செய்கிறது மிக மிக அற்புதமான பலன்களை குழந்தைகளை பொறுத்தவரை குழந்தைகளுடைய படிப்பில் அவர்கள் சாதனை படிக்கின்ற ஒரு சந்தோஷத்தை பெறலாம். அதே சமயத்தில் காதல், காமம் போன்ற விஷயங்களினால் மனசும் உடலும் அலைக்கழிக்கப்படுகின்ற ஒரு சூழ்நிலை இருக்கும். சற்று கவனமாக இருக்க வேண்டும். அன்புக்கும் பாசத்துக்கும் நம்ம அடிமையாகிறதுல தப்பு இல்லை, அது கண்ணு மண்ணு தெரியாமல் இருக்கக்கூடாது. காதல் போன்ற விஷயங்கள் உங்களுடைய முன்னேற்றத்திற்கு லேசாக தடை தருகின்ற ஒரு விஷயமாக இருக்கக்கூடும். குரு பகவான் நியாயமாக செய்கின்ற பல விஷயங்கள் உங்களுக்கு, அதாவது காதல் தோல்வி என்பது உங்களால் தாங்க முடியாத ஒரு விஷயமாக இருக்கக்கூடிய மனநிலையை ஏற்படுத்தி விடுவார். மன அழுத்தம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கவனமாக இருக்கணும். நம்ம எதிலும் அதீத கண்ணை மூடிக்கொண்டு ஈடுபடுகின்ற, ஆசைப்படுகின்ற ஒரு தன்மையை குறைத்து கொள்ள வேண்டும். குரு பகவானோட பார்வையானது கும்பராசியை பொறுத்தவரை 1, 9, 11 ஆகிய இடங்களில் வேறுது. லக்னத்தில் வேறுதுனால ஜாதகருடைய எண்ணங்கள் நிறைவேறும். அவருடைய செயல்பாடுகள், லட்சியம் போன்ற விஷயங்கள் சற்று முன்னேற்றம் அடைகின்ற அல்லது குருவினால் சற்று பணம் பார்க்கின்ற தன்மையில் இருக்கும். அதே நேரத்தில் 9வது வீடு பாக்யஸ்தானம், தந்தையின் மூலமாக அல்லது தந்தையுடைய சொத்து சம்பந்தப்பட்ட வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. தந்தையின் மூலமாக ஆதாயம் அல்லது தந்தை மூலமாக தந்தையுடைய உதவி உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கின்ற ஒரு காலகட்டமாக இருக்கும். மேலும்
உயர்நிலை படிப்பு படிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்ற மாணவர்களுக்கு அது மிகுந்த சந்தோஷத்தை தருகின்ற வகையில் நடக்கும். 11வது வீடு லாபஸ்தானம். உங்களுடைய தொழில், வியாபாரம், வேலை போன்ற விஷயங்களில் அதிகமான பணம் பார்க்கின்ற ஒரு காலகட்டமாகவும் இருக்கும். சில பேருக்கு ஊதிய உயர்வு, பதவி உயர்வு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இருக்கும். குருவோட பார்வை மிக சிறப்பாக இருக்கின்ற காரணத்தினால் கும்பராசி அன்பர்களுக்கு மற்ற கிரகங்களின் பாதிப்பையும் தாண்டி குருவினால் பண வரவு அதிகமாக தெரிகின்ற ஒரு காலகட்டமாக இருக்கும். கையில் பணம் புரளும் போது மற்ற பிரச்சனைகளெல்லாம் பெரிதாக தெரியாது. இருந்தாலும் சனி மற்றும் ராகுவின் பாதிப்பு நிச்சயமாக கும்பராசி அன்பர்களுக்கு சற்றே பாதிப்பை தரும். கூடவே 7வது வீட்டில் கேது பகவான் இருக்கிறது. தொழில் சார்ந்த விஷயங்களில் கூட்டாளிகள் மூலமாக சில தடைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. குடும்பத்தில் சில குழப்பங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கவனமாக இருக்கணும். குரு பகவானின் சஞ்சாரம் மட்டுமே மிக அற்புதமாக இருக்கின்ற ஒரு காலகட்டம். குரு நிச்சயம் உங்களை காப்பாற்றுவார். நன்றி, வணக்கம், வாழ்க வளம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.